Hi guys, welcome to Original Crafts. It's me Chitra Priya. இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு கிராண்டான ஒரு பெண்டன்ட்டுக்கு வந்து எப்படி பெயிண்ட் பண்ணுறது, அதுவும் நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பெயிண்ட் பண்ணுறது, ரொம்ப வந்து டீட்டெயிலிங்காக பெயிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். நான் ஏன் இந்த சிம்பிளான விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன்னா, இந்த சின்ன சின்ன விஷயம் தான் நம்மளோட ஜுவல்லரியை வந்து ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக காட்டுது. நம்ம வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக ஹைலைட் பண்ணோன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அழகாகவும் பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து பிளாக் கோட் அடிச்சிட்டேன். பிளாக் கோட் அடிச்சதுக்கப்புறம் இதில் வந்து சில்வர் டஸ்ட் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து கோல்டு டஸ்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இந்த கோல்டு டஸ்ட் பவுடர் வந்து எவ்வளோனா 40 rupees வருது. நீங்கள் இதை வந்து கோல்டு பெயிண்ட் கூட வந்து யூஸ் பண்ணலாம். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோஸ் வந்து நான் ப்ரீவியஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து லைட்டாக கையில் வந்து தொட்டு தேய்ச்சிங்கன்னா போதும். ஏன்னா பவுடர் வந்து நம்ம ப்ரஷ்ஷில் பெயிண்ட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கையில் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கோல்டு பெயிண்ட் கூட மிக்ஸ் பண்ணி அதை வந்துட்டு இந்த மாதிரி வந்து மேலே வந்து ஒரு கோட் பெயிண்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வந்து நான் இது எப்படி வந்து ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இந்த மாதிரி எல்லா பக்கமும் கோல்டு டஸ்ட் பவுடர் கொடுத்ததுக்கப்புறமா இவ்வளோ கலர்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அந்தந்த கலர் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த பிங்க் கலர் ஃபஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்போவுமே சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்ம வந்து இப்போ பார்த்தீங்களா நான் கை வச்சுருக்கேன்ல, இந்த மாதிரி வந்து கை வச்சாலும் வந்து நம்மளுக்கு அந்த பெயிண்ட் வந்து அழியாமல் வரும். அதனால் எப்போவுமே சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் பண்ணுறேன் இல்லையா, இதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த பிங்க் கலர் வந்து ஒரு பெட்டல்ஸ் மாதிரி வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன், அது கொடுத்துக்கிறேன். சென்டரில் வந்து ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து வேறு கலர் பிடிக்கணும், நீங்கள் வேறு கலர் கொடுத்துக்கலாம். ஆனால் கலர் காம்பினேஷன் வந்து கொஞ்சம் பார்த்து கொடுங்க. டல் கலரும் லைட் கலரும் சேர்த்து கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது இந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒயிட் கலர் கொடுக்குறீங்கன்னா அதை விட நல்லா வந்து பிரைட்டாக இருக்க மாதிரியான பிங்க் கலர், வந்து ஒரு ஆரஞ்சு, ஒரு பர்பிள் கலர் அந்த மாதிரி கொடுத்திங்கன்னா நல்லா வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ வந்து நான் இந்த ஆரஞ்சு கொடுக்கும்போது அந்த வந்து ஒரு பிங்க் கலர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும் பார்க்க. அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்து நான் வந்து சின்ன சின்னதாக வந்துட்டு ஒரு குழி மாதிரி ஒரு டிசைன் போட்டிருக்கேன். அதில் வந்து பெயிண்ட் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இந்த உள்ளே வந்து நம்ம பெயிண்ட் பண்ண வேண்டாம். லைட்டாக வந்து கொஞ்சம் நிறையா ட்ராப் பெயிண்ட் எடுத்து அதில் ஃபில் பண்ணிடலாம். அதை ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, பார்க்க வந்து அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்காது. இப்போ பாருங்கள் நான் பண்ணுறேன் இல்லையா, அந்த மாதிரி அது ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா இதை ஹைலைட் பண்ணதுக்காக வந்து நான் சில்வர் கலர் எடுத்துக்கிறேன். நீங்கள் கோல்டு கலரில் எப்போவுமே சில்வர் கலர் கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு அந்த கோல்டு கலர் வந்து இன்னும் ஹைலைட்டடாக காட்டும். இப்போ பார்த்தீங்களா, இதில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் டிசைன் இருக்குல்ல, அந்த ட்ரையாங்கிள் டிசைனுக்கு மட்டும் நான் இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக வந்து சில்வர் கலர்ஸ் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு. நீங்கள் நீ எந்த மாதிரி வீடியோஸ் கேட்டாலும் நான் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து நான் சில்வர் கலர் வந்து இந்த சைடில் வந்து டிசைன்ஸ் எல்லாம் வந்து நான் பார்த்து கொடுத்துக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி கொஞ்சம் பொறுமையாக கொடுங்க. நான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட் மோஷனில் தான் போட்டு காட்டுறேன். நீங்கள் பொறுமையாக கொடுத்தீங்கன்னா தான் உள்ளே வந்து அந்த டிசைன்ஸ்குள்ளெல்லாம் வந்து கரெக்டாக வந்துட்டு பெயிண்ட் போகும், நம்மளுக்கு பார்க்கவும் அழகாக இருக்கும். இப்போ இந்த ரவுண்ட் டிசைனுக்கு வந்து மறுபடியும் நான் ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கு வந்து கஸ்டமைஸ்டாக பண்ணுறீங்கன்னா அதில் இருக்க கலர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து ரெட் கூட வந்துட்டு ஒயிட் கலந்திங்கன்னா ஒரு லைட்டான ஒரு பிங்க் கலர் கிடைக்கும். அந்த பிங்க் கலர் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி ஆரஞ்சு, க்ரீனு, நீங்கள் எந்த கலர் வேணால் கொடுக்கலாம். இப்போ நம்ம சென்டர் போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி வந்து சைடில் மட்டும் டிசைன் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே வந்து நான் ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கார்னரில் கொடுக்குற டிசைன்ஸ் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா ஹைலைட்டடாக கொஞ்சம் பெருசாகவும் கொடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்க மாதிரியான வந்து கொஞ்சம் பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சின்ன ப்ரஷ்ஷாக யூஸ் பண்ணுங்கள். இது நான் பெயிண்ட் பண்ண ரொம்ப டைம் ஆகும். எனக்கு ஒரு 1 ஹவருக்கு மேலேயே டைம் ஆச்சு. பட் இருந்தாலும் வந்து நம்மளுக்கு கடைசியில் ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாகணும்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து குட்டியாக வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி எல்லாத்தையும் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து மறுபடியும் இன்னொரு கோட்டிங்கும் வந்து நம்ம கண்டிப்பாக செகண்ட் கோட்டிங் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த சுற்றி இருக்க ரவுண்டுக்கு வந்து நான் பிங்க் கலர் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் அடித்து நான் பிங்க் கலர் பாருங்கள் கொஞ்சம் டல்லாகிருச்சு. இந்த கலர் வந்து கொஞ்சம் டல்லாகும். இனி கொஞ்சம் வந்து இன்னொரு தடவை வந்து நீங்கள் வந்து பிங்க் கலர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட் ஆயிரும். நான் அப்படி தான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது ஃபுல்லாமே வந்து பிங்க் கலர் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து எந்த மாதிரிலாம் வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் எனக்கு சஜஸ்ட் பண்ணிங்கன்னா நானும் அதுக்கேற்ற மாதிரியான வீடியோஸ் போடுவேன். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரியான கண்டென்ட் தானே நம்ம கொடுக்கணும். நம்மளுக்கு பிடிச்சதுக்காக எல்லாத்தையும் கொடுக்க முடியாதுல்ல.
இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து பிங்க் கலர் வந்து நான் கொடுக்குறேன். இதே மாதிரி நீங்கள் வந்து பிங்க் கலர் கொடுக்கலாம். நீங்கள் என்ன கலர் காம்பினேஷனில் வேணாலும் கொடுக்கலாம். இந்த டிசைன்ஸும் பண்ண வந்து கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணணும். நான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து கையில் வந்து எப்படி பெண்டன்ட் வந்து பண்ணுறது அப்படின்னு காமிச்சிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா அந்த மாதிரி வீடியோஸ் பாருங்கள். இல்லை நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஹேண்டில் வந்து பண்ண டிசைன்ஸ் பண்ணலாமா, இல்லை மோல்டுலேருந்து சிலிக்கான் மோல்டுலேருந்து ஏதாவது டிசைன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா நான் ஆரஞ்சு கலர் டாட்ஸ் கொடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் நான் வந்து இதில் ஆரஞ்சு கலர் தான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கனால நான் இது கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து வேறு கலராக இருந்தாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த கீழே இருக்க ஜிமிக்கிக்கும் அதே மாதிரி நம்ம ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கலாம். இது வந்து ஹாஃப் ஜிமிக்கி தான். நம்ம இந்த வந்து எப்போ ஜிமிக்கி பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஜிமிக்கி பண்ணிவிட்டு அதில் வந்து இது லாலிபாப் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணல. இப்போ பாருங்கள் இல்லை ஆரஞ்சு கலர் கொடுத்ததுக்கப்புறமா இது கீழே வந்து நம்ம இந்த கீழே இருக்க அந்த லைன்ஸ் இருக்குல்ல அதுக்கு வந்து நம்ம சில்வர்ஸ் கலர் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த ஆரஞ்சு கலர் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஹைலைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்தளவுக்கு வந்துட்டு டார்க்காக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா இந்த எக்ஸ்ட்ரா இருக்க இந்த கொஞ்சம் இடத்துலையும் வந்து கொஞ்சம் சில்வர் கொடுக்கலாம். நீங்கள் சில்வர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஹைலைட்டடாக ஷார்ப்பாக தெரியும். அதுக்காக தான் நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு கோல்டு கலரில் இருக்க ஒரு பெண்டண்ட்டை வந்து கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக டீட்டெயிலிங்கெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் சில்வர் கொடுங்க. இல்லை கோல்டஸ் பவுடர் கூட கொஞ்சம் சில்வர் பெயிண்ட் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு நல்லா வந்து ஹைலைட்டடாக தெரியும். இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன டிப்ஸ் தான். இது வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஜுவல்லரிஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், ஈஸியாகவும் சேல் ஆயிரும். இப்போ பார்க்குறீங்க இல்லையா இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு லைன் போட்ட மாதிரிலாம் வந்து டிசைன் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேக்ஸிமம் வந்து எல்லாத்தையும் வந்து பெயிண்ட் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் வந்து இதை நம்ம டீட்டெயிலிங் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த கொஞ்சம் நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த கலர் கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியணும்னா இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிங்கன்னா தான் அட்ராக்டிவாக தெரியும். இப்போ நான் பண்ணுறேன்ல இந்த மாதிரி சில்வர் கலருக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இது கோல்டன் சில்வர் வந்து ஒரு மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு ஜுவல்லரியாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் வந்து டார்க்காக வேணால் நீங்கள் டார்க் கலர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம ஸ்டோன் ஒர்க் கூட யூஸ் பண்ணலாம். நம்ம ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே அழகாக இருக்கும். குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி வந்து நம்ம இந்த 5 ரூபீஸ்க்கு 10 ரூபீஸ் கிடைக்குள்ள குட்டி குட்டி ஸ்டோன்ஸ், ட்ரெஸ்ஸில் யூஸ் பண்ணுற ஸ்டோன்ஸ் கூட வந்து நீங்கள் கம் வச்சு நல்லா ஸ்டிக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து ஃபுல்லாக வந்து இது உங்களுக்கு பெயிண்டிங் மட்டும் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறனால நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். பாருங்கள் இந்த ஜிமிக்கிலேயே வந்து நம்ம வந்து சில்வர் கலர் கொடுத்துக்கிறேன். வந்து அந்த லைன்ஸ்குள்ளே போகிற மாதிரி அடிக்காதீங்க. லைட்டாக வந்து இந்த மேலே எம்போஸ்டாக தெரிகிற மாதிரி மட்டும் அடிங்க. இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு மாதிரி பிங்க் கலர் கொடுத்துக்கிறேன். கீழே இருக்க அந்த ஜிமிக்கில் இருக்க லாலிபாப் பீட்ஸ்க்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சதுன்னா இந்த மாதிரி கலரும் கொடுத்துக்கலாம். இல்லை வந்து நீங்கள் ஆரஞ்சு கலர் கொடுக்குறதா இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த எந்த கலரில் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதில் கொடுத்துருக்க எல்லா டிசைன்ஸுமே வந்து நான் எந்த டிசைனுமே வந்து கடையிலேருந்து வாங்கின டூல்ஸ் வச்சு நான் பண்ணலை. எல்லாம் வீட்டில் இருக்க டூல்ஸ் வச்சு தான் எல்லாமே பண்ணேன். எப்படி டூல்ஸ் பண்ணணும், அந்த டூல்ஸை வந்து எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் ப்ரீவியஸாகவே வீடியோ போட்டிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் இது நம்ம ஆஸ் யூஷுவலாக எப்படி ஜிமிக்கி செய்வோம் அதே மெத்தடில் தான் அந்த ஜிமிக்கி செஞ்சுருக்கேன். ஜிமிக்கி செஞ்சுட்டு பிளாக் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன். அது மேலே கோல்டஸ் பவுடரும் இந்த மாதிரி நல்லா வச்சு டார்க்காக வச்சு நான் ஒரு கோட்டிங் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து கோல்டஸ் பவுடரும் நீங்கள் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் பெயிண்டிங்கும் பண்ணலாம். நான் கோல்டஸ் பவுடர் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம இப்போ எப்படி பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம அதே மாதிரி பிங்க் கலர் சென்டரில் வந்து இந்த ஃப்ளவர் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பிங்க் கலர் கொடுத்துக்கிறேன். நம்ம பெண்டன்ட்டில் கொடுத்தோம் இல்லையா அதே பெயிண்ட்டு தான். நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் ப்ரஷ்ஷை வந்து நல்லா வந்து ஸ்டிஃபாக இருக்க மாதிரியான ப்ரஷ்ஷாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து சைடில் வந்து ஸ்மஜ் ஆகாது. உங்களுக்கு 2 வேலை இருக்காது. நான் வச்சுருக்கேன்ல அந்த மாதிரி ஒரு ஸ்டிஃபான ஒரு ப்ரஷ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நல்லா பிங்க் கலர் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நடுவில் வந்து ஆரஞ்சு கலர் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பெண்டன்ட்டுக்கு மேட்சிங்காக பண்ணுறோம்ல அந்த மாதிரி ஆரஞ்சு பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்குல்ல இந்த டிசைன்ஸ்க்கு வந்து குட்டி குட்டியாக வந்துட்டு ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வேணால் ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆரஞ்சு கலர் கொடுக்காம சிம்பிளாக அதே மாதிரி ப்ளைனாக கோல்டுலேயே வேணாலும் விட்டுறலாம். இந்த டிசைன் வந்து நம்ம சிலிக்கான் மோல்டில் தான் வச்சு நான் பண்ணேன். நம்ம வந்து வீட்லேயே சிலிக்கான் மோல்டு எடுத்தோலே அதில் தான் நான் பண்ணேன். சிலிக்கான் மோல்டு வீடியோவும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஆரஞ்சு கலர் வந்து லைட்டாக சின்ன டாட் வைங்க. முடிஞ்சளவுக்கு எவ்வளோ குட்டியாக வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அப்புறம் மேலே இருக்க 3 டாட்ஸ்க்கு வந்து நான் குட்டியாக வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இது பெயிண்ட் பண்ணது முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா செகண்ட் கோட் கொடுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா இன்னும் டார்க்காக தெரியும். இப்போ பார்த்தீங்களா இந்தளவுக்கு நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இதில் வந்து இந்த கீழே வந்து கொடுத்துருக்க டிசைனில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க்காக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பக்கம் வந்து பிங்க் கலரும் இன்னொரு பக்கம் வந்து ஆரஞ்சு கலரும் கொடுக்குறேன். இது வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு லைன் போட்டு வேணாலும் நீங்கள் அப்படி பெயிண்ட் பண்ணலாம். இல்லாட்டி சும்மா ஒரு பக்கம் வந்து பிங்க் கலர் மட்டும் பெயிண்ட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு கலர் வந்து நம்ம அப்படியே பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா நான் பண்ணுறேன்ல இதே மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா இன்னும் நீங்கள் வேறு கலர்ஸ் கூட மாற்றிக்கலாம். ஏன்னா ஒரு வந்து பிங்க்கும் வந்து ஆரஞ்சு வந்து கேமராவில் ஒரே மாதிரி தெரியுது. நீங்கள் நேச்சுரலாக பார்க்கும்போது நீங்கள் நேரில் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்காது, ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே தெரியும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆரஞ்சு கலர் கோட் மட்டும் இப்படி நான் கொடுத்துக்கிறேன்.
அதுக்கப்புறம் வந்து நான் பிங்க் கலர் கோட்டிங் வந்து எப்படி அடிக்கணும் அப்படி காட்டுறேன். இந்த சென்டரில் வந்து கொஞ்சம் நல்லா ஃபில் ஆகிற மாதிரி நல்லா பிங்க் கலர் கொடுங்க. நீங்கள் வேணால் ஒயிட் கலர் கொடுக்கலாம், இல்லை வந்து எல்லோ கலர் கொடுக்கலாம். நீங்கள் என்ன கலர் வேணால் கொடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம் தான். இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி ஆனால் ஃபுல்லாக வந்து கவர் ஆகிற மாதிரி அடிங்க. அந்த கோல்டு கலர் வந்து கொஞ்சம் தெரியாமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் அழகாக தெரிகிற மாதிரி இந்த இடத்துல மட்டும் நல்லா டார்க்காக பிங்க் கொடுத்துக்கோங்க. நான் கொடுக்குற மாதிரியே இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும். இது வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கேமராவில் பார்க்குறது தான் வந்து ரொம்ப டல்லாக தெரியுது. நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த செட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக வந்து லைன்ஸ் போட்ட மாதிரி அந்த நம்ம வந்து கீழே வந்து குழி மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அந்த டிசைனுக்குள்ளெல்லாம் நல்லா ஃபில் ஆகிற மாதிரி கொஞ்சம் டார்க்காகவே கொடுத்துக்கோங்க. எப்போவுமே 2 கோட்டிங் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கோன் பீட் செஞ்சு வச்சுருக்கேன். இந்த கோன் பீட்டில் வந்து ஃபுல்லாக சில்வர் கலர் பெயிண்ட் அடிச்சதுக்கப்புறமா அந்த கார்னரில் மட்டும் பிங்க் கலர் அடிச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா ஒரு பக்கம் கார்னரில் பிங்க் கலர் அடிச்சதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து நான் அதே மாதிரி அடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி 2 பீட்ஸ் செஞ்சு வச்சுருக்கேன். இந்த 2 பீட்ஸ்க்குமே வந்து அதே மாதிரி வந்து நான் பிங்க் கலர் வந்து செஞ்சுட்டேன். இப்போ வந்து ஒரு கியர் ஒயர் எடுத்துக்கோங்க, குட்டியாக எடுத்துக்கோங்க. நம்ம ஏன்னா இதில் வந்து நான் ஐபின் தான் கொடுத்துருக்கனால டேரெக்டாக வந்து நம்மளோட கையில் வந்து கோர்க்க முடியாது. அதுக்காக குட்டியாக வந்துட்டு ஒரு கியர் ஒயர் எடுத்துகிட்டு அதில் சின்னதாக வந்துட்டு ஒரு பீட்ஸ் போட்டேன், கீர் லாக் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில்வர் கலர் ஒரு பீட் போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா இந்த மாதிரி கோன் பீட், இந்த மாதிரி கோன் பீடும் போடலாம். நீங்கள் ட்ரையாங்கிள் பீட்ஸ் எது வேணால் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். நான் வந்து எனக்கு இந்த டிசைன் பிடிச்சதுனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு கடைசியில் வந்து ஒரு கீர் லாக் போட்டு எப்பவும் போல் நம்ம டைட் பண்ணுவோம் இல்லையா அதே மெத்தட் தான். இந்த மாதிரி வந்து உள்ளே விட்டுட்டு இல்லை ஒரு சொட்டு வந்து ஃபெவிக்விக் விட்டுறேன். எனக்கு ஃபெவிக்விக் விட்டால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட செட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரு ரிங் போட்டு வந்து டெய்லி வேர் பெண்டன்ட் மாதிரி வந்து செயினோட கனெக்ட் பண்ணியிருக்கேன் இந்த கயிறோட. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் ஃபுல் பீட்ஸ் வச்சும் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ஜுவல்லரி உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள்.